தீர்க்க தரிசன அர்த்தத்தை பாருங்க. பைபிள்ல ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற பிரகாரம் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த கிமு 600 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அது ரஷ்யாவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ரஷ்யாவை குறித்து பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனம் த லேண்ட் ஆஃப் கோக் அண்ட் மாகோக் அப்படின்னு வரும். லேண்ட் ஆஃப் கோக் அண்ட் மாகோக், மேஷக் தூபால் ஜாதிகள் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ரூஸ் டைனாஸ்டி அப்படின்னு வரும். இது எல்லாமே எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்கள். ரஷ்யாவை மையப்படுத்தின அந்த தீர்க்க தரிசனங்கள். இந்த ரஷ்யா கடைசி காலத்துல, அதாவது பாவ மன்னிப்பின் நிறைவு காலத்துல, அப்படின்னா இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், புதிய ஏற்பாட்டின் நிறைவு காலத்துல இந்த ரஷ்யா என்ன செய்யும் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு விரோதமாக, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக, இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக படையெடுத்து கடந்து செல்லும். அங்கே ரஷ்யாவுடைய வல்லமை வீழ்த்தப்படும், ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் போகும் என்பது அந்த இந்த 2 அதிகாரங்கள் பாருங்க. எசேக்கியேல் 38, 39. இதற்கு ஏற்ற விதமாக இந்த நாளில் ரஷ்யாவுடைய ரஷ்யாவுடைய அந்த நடவடிக்கை இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எப்பவுமே ரஷ்யாவுக்கு ஒரு கம்பீரம் உண்டு. ஏன்னு சொன்னால் ரஷ்யாவிடம் அணுகுண்டுகள் நிறைய இருக்குது. ரஷ்யாவிட்ட இருக்கிற அணுகுண்டுகள் கிட்டத்தட்ட 5459 குண்டுகள். இந்த குண்டுகள் எல்லாமே ஜார்பாமா பாம்பு அந்த வகையை சார்ந்தது. அப்படின்னு சொல்லும்போது யுரேனியம், புளூட்டோனியம், அதுக்கப்புறம் நியூக்ளியர். ஆக பஞ்சமில்லை, அணுகுண்டுகளுக்கு ரஷ்யாவிடத்தில் பஞ்சமில்லை. அதனால தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் நீங்கள் பார்க்கும்போது மற்ற நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை கொடுத்து உதவினார்களே ஒழிய நேரடியாக ரஷ்யாவிடத்தில் மோதுவதற்கு அவர்கள் வரவில்லை. அது கர்த்தருடைய ஒரு காலக்கணக்கு முடியல, நிறைவேறல, டைம் வரல அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். ரஷ்யாவை குறித்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு சொன்னால், உக்ரைனத்துல தேவையில்லாம ஒரு அனெக்சேஷன் வார்னு சொன்னா ஒரு நாட்டை இன்னொரு நாட்டோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு யுத்தம். ஸோ அதாவது உக்ரைன் நேட்டோவில் செய்யறதுன்னு சொல்லும்போது அதை செய்ய விடாமல் அப்படி நீங்க போனேன்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய நாட்டுக்கு மேல் யுத்தத்தை தொடர்வேன் என்று சொல்லி ஜெலன்ஸ்கியை வழிமறித்து அந்த யுத்தத்தை ரஷ்யா தான் ஆரம்பிச்சது. ஜெலன்ஸ்கி முதல்ல வரல பாருங்க. இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட இந்த யுத்தம், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கிட்டத்தட்ட 1245 நாட்களாக அது தொடர்கிறது. 2 பக்கத்திலும் சேதம். இன்னும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதுல உக்ரைன் சின்ன நாடு, ஆயுத பலத்தில் உக்ரைன் கிட்டத்தட்ட ஒரு 20வது இடத்துல தள்ளப்பட்டு கிடக்கிறது. இருந்தாலும் நேட்டோ நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்தது, இஸ்ரேல் கொடுத்தது, அமெரிக்கா கொடுத்தது, இன்னும் கொஞ்சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தாலும் முன்னேறுவது என்பது ஒரு சவாலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்பொழுது தற்போதைய நிலைமை கிட்டத்தட்ட உக்ரைனுடைய ஒரு 30 பகுதி நிலத்தை என்ன செய்தது, ரஷ்யா ஆக்கிரமித்துக் கொண்டது, ரஷ்யா பிடித்துக் கொண்டது. இன்னும் ஒரு 10% இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா உக்ரைன் என்ன செய்யும், உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ட்ரோலுக்கு மாறிவிடும். இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ட்ரம்ப் என்ன பண்றாரு, 50 நாளுக்குள்ளாடி என்ன பண்ணணும், ரஷ்யா இந்த உக்ரைன் மேல போர் தொடுக்கிறதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னபடினால ட்ரம்புக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாகி அது ஒரு வாக்குவாத போராகும். இப்பொழுது மறுபடியும் ஒரு அணு ஆயுத போராக அது அப்படியே மூவிங்ல போயிட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ரஷ்யா கிட்ட 5459 குண்டுகள் இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கா கிட்டையும் இருக்குது 5277 குண்டுகள் அமெரிக்கா கிட்டையும் இருக்குது. இது எல்லாமே இன்னும் ரகசியமான நிலைகளில் இன்னும் அவர்களிடத்துல ஸ்டாக் பைல் குண்டுகள் நிறைய தான் இருக்குது. ஸோ 2 நாடுகளும் உலகத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஈக்குவல் என்ன சொல்லலாம், ஒன்றுக்கு ஈக்குவல். ஸோ இப்பொழுது ட்ரம்பினுடைய வாய்ப்பேச்சுக்கும் விளாடிமிர் புதினுடைய வாய்ப்பேச்சுக்கும் வாய்ப்பேச்சு முட்டல் மோதி தற்போது ஒரு பெரிய போர் சூழலுக்கு அது வழிவகுத்து செல்வதை நாம் காண முடிகிறது. அப்படின்னா என்னன்னா, பைபிள்ல சொல்லப்பட்ட கோகு மாகோகு யுத்தம், இது கோகு மாகோகு யுத்தம் என்று சொல்லும்போது பைபிள்ல அது கிமு 600 சொல்லப்பட்டபடினால அது ஜாதிகளின் அடிப்படையில் அந்த வார்த்தை வருகிறது. கோகு மாகோகு என்கிறது அந்த காலத்துல வாழ்ந்த அந்த யாப்பேத்தின் சந்ததியார்கள், அந்த சந்ததியாரின் பெயர்கள் அடிப்படையில் அந்த பெயர் வருகிறது. ஆனால் இப்பொழுது பொலிட்டிக்கலா நாம பார்க்கும்பொழுது இது 3ஆம் உலக மகா யுத்தம் என்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுதல் அவசியம். அதனால 3ஆம் உலக மகா யுத்தம்
நம்ம யாரையும் வெட்டு வைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது இந்த யுத்தம் இப்படி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் தற்போது அப்படி ஒன்றுக்கொன்று மோதல் உருவாகி 2 பேரும் ஒன்றுக்கொன்று மோதிட்டாங்கன்னா கடைசியில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் வரும் பொழுது அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிச்சயம் நம்முடைய இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள், நேட்டோ நாடுகள் கண்டிப்பாக அவங்க எல்லாம் ஒரு அணியில் சேருவாங்க. கண்டிப்பாக இது 3ஆம் உலக மகா யுத்தமாக மாறும். அந்த காலகட்டத்தில் இந்த ரஷ்யாவுடைய பார்வை மீண்டும் எருசலேமுக்கு நேராக திரும்பும். எருசலேமுக்கு நேராக ஏன் திரும்புகிறோம் சொன்னால், கூட்டணி இருக்கிற மற்ற அரபு நாடுகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அரபு நாடுகளுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இஸ்ரேலை தாக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்து பாருங்க. ஆக இது ஒரு போர் சூழல் நிறைந்த இந்த காலங்களிலே நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்க்கிறோம் பாருங்க, டெரர் வார் போயிட்டு இருக்குது. டெரர் வார்னு சொன்னா ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலை தாக்குறது. ஹமாஸால் பிடித்து செல்லப்பட்ட அந்த பிணை கைதிகளுக்கும் சாப்பாடு இல்லை, பொதுமக்களுக்கும் சாப்பாடு இல்லை. ஹமாஸ் சாப்பாடுகள் எல்லாம் வாங்குறதுக்கு பெண்கள் மாதிரி வேஷத்தை போட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது மறுபடியும் ஆண்களாக மாறி துப்பாக்கி கையில் இருக்கும்போது மட்டும் முகத்தை எல்லாம் மூடி வச்சு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி அவங்களுடைய போக்கு போயிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு டென்ஷன் வார், டெரர் வார், இது ஒரு ரிலீஜியஸ் வார் கூட சொல்லலாம். காரணம், ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கும்போது அதனுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னால் அல்லஸ் கா பிளட் என்று சொல்லி அதற்கு பேர் வைத்தார்கள். அது ஒரு மதம் சார்ந்த அந்த மசூதி அந்த ஜெருசலேமில் இருக்கிறது. ஸோ அந்த மசூதியை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் தான் அது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு 2-3 வார் இப்போ போயிட்டே இருந்து பாருங்க. தீவிரவாத யுத்தம் ஒரு சைடில் போகுது, மதம் சார்ந்த யுத்தம் ஒரு சைடில் போகுது, அனெக்சேஷன் வார் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளை இணைக்கின்ற அந்த யுத்தம் அது ஒரு சைடில் போகுது. அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார். இப்போ மறுபடியும் மெயின் தலைவர் சொல்லும்பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதிக்கொள்ளுகிற ஒரு சூழல் வருகிறது. இந்த மோதல் வந்துச்சோன்னு சொன்ன இது அப்படியே என்னாகும், கடைசியில் இஸ்ரேலுக்கு எதிராக இது திரும்ப இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக, இஸ்ரேலின் மலைகளுக்கு எதிராக திரும்ப போகிறது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் லைவுக்கு வருகிறது. இந்த 38, 39 லைவுக்கு வந்துச்சுன்னா 2 விஷயம் நடக்கும். 2 விஷயம் என்ன வந்து சொன்னால், புதிய ஏற்பாடு பைபிளில் சொல்லப்பட்ட பாவ மன்னிப்பின் காலம், புறஜாதிகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்த பாவ மன்னிப்பின் காலம் அது ஆல்மோஸ்ட் 90% முடிவுக்கு வந்துடும். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை மத்திய வானத்தில் வருகின்ற ஒரு பகுதி இருக்குது, அதுவும் நடக்கும். இந்த யுத்தத்தினால கண்டிப்பாக இந்த வல்லரசுகள், அதாவது ரஷ்ய தரப்புலையும் ரொம்ப பாதிப்புகள் உண்டாகும், அமெரிக்காவுக்கும் ரொம்ப பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி இஸ்ரேல் தரப்பிலும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப பாதிப்புகள் உண்டாகும். அங்கேயும் மரணங்கள் நிச்சயம் உண்டு. ஆனால் இஸ்ரேலை யாரும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. கடைசியில சமாதான காரணமாக யூரோப்பியன் யூனியன் கண்டிப்பாக சமாதானமா உள்ள புகுந்து ஆட்சியை அவர்கள் கட்டி கொள்வார்கள். அதுதான் கடைசி ஆட்சி. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு நேராக நாம் ஆல்மோஸ்ட் என்ன செய்யறோம், வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நாம் வரோம். பைபிள் அப்டேஷனுக்கு உலகம் திரும்புகிறது என்பதை உங்களுக்கு இந்த நாளிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகினாலே இந்த யுத்தத்துக்காக இதெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்ற யுத்தத்தை யாருமே விரும்புறதில்லை. சமாதானமாக போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் உலகம் வந்து போகும். ஆனால் யுத்தம் என்று வரும்போது எல்லா நாடுகளும் அவங்க கூட்டணியில் இணையும் பொழுது எல்லா நாடுகளுக்கும் பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூகம்பங்கள் வரும், விலைவாசி உயர்வு உண்டாகும், ஆக பொருட்சேதம் உண்டாகும், பெட்ரோல் கிடைக்காது, இந்த மாதிரி எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், ட்ரேட் ப்ராப்ளம், இப்படி நிறைய வரும். இதெல்லாம் வரும்போது உலகம் முழுக்க இன்னைக்கு காசாவில் நீங்கள் பாருங்க, பட்டினி போறாங்க, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த நிலைமை உலகம் முழுக்க மாறும். அதனால இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நாம ஷமிக்கிறதுனால. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.